ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் நெய் எல்லாம் விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம், எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கனை நம்ம கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து வதங்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இந்த தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவிலேயே தான் இந்த சிக்கன் குக் ஆகணும். நம்ம தனியாக தண்ணி சேர்க்கவே கூடாது. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துருக்கோம். தக்காளியிலேருந்து தண்ணி விடும், சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும். லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா நம்ம சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா பஞ்சு போல் குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணியோட சேர்த்துக்கலாம். அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அளவு தண்ணி ஒரு ஒலை கொதிக்கணும். ஒலை கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கிலோ அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அரிசி நல்லா வேகட்டும். பாதி அளவு வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு நம்ம தம் போட்டு விட்டுறலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் பிரியாணி நல்லா குக்காகி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு பருக்கையோட இன்னொரு பருக்கை ஒட்டவே இல்லை. அப்படியே பொல பொலன்னு உதிரியாக வருது பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.